குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு 2 காதுகள் இருக்குதானே? இருக்கா இல்லையா? ரைட். இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்த உங்களுடைய செவிகளில் வாங்கி உங்களுடைய மூளைக்கு எடுத்து சென்றால் அதை சிந்தித்து செயல்படுத்துங்கள். அதே செவிகளில் நான் சொல்லக்கூடிய செய்தியை வாங்கி உங்களுடைய இதயத்திற்கு கொண்டு சென்றால் அதை உணர்வுடன் செயல்படுத்துங்கள். இந்த 2 விஷயத்தை தான் நீங்க செய்யணும். சாதாரணமா ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு நோட், இது மூணையும் உங்க கையில கொடுத்துட்டு இந்த பொருட்களினுடைய உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு நோட், இதை கொடுத்துட்டு இந்த பொருட்களினுடைய உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா என்ன சொல்றீங்க? எழுதுறது. பென்சில், பேனா எழுதுறதுக்கு பயன்படுது. நோட்டை நீங்க எடுக்கக்கூடிய குறிப்புகளை எழுதுவதற்கு பேனாவும் நோட்டும் இருந்தால் மட்டுமே இது அதனுடைய பொருள். ஒரு பேனா, பென்சில், ஒரு நோட்டினுடைய பொருள். நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பொருள் என்ன? நீங்க எதுக்காக படிக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் யாராவது ஒருத்தர். நீங்கள் படிப்பதற்கான நோக்கம் இந்த லைஃப், உங்களுக்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதற்கான நோக்கம். நிறைய பேர் என்ன சொல்றீங்க? நான் படிக்கிறது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ ஒரு சிறு கதை உங்களுக்கு. நிறைய பேரினுடைய நோக்கம் படிக்கிறது அப்படின்னா நான் டீச்சர் ஆகணும், இல்லைன்னா ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல பெரிய வழக்கறிஞர் ஆகணும், இல்ல ஒரு நீதிபதி ஆகணும். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் லட்சியங்களோட இருப்பீங்க. இப்ப நான் சொல்ல போற கதையில உண்மையான உங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிராமத்து பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பையன் ஓட்டப்பந்தய வீரராக செயல்பட்டான். அவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது அப்படின்னா அந்த பையனை அதில் ஓட வச்சு அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். He is the fastest runner. எங்க ஓடினாலும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவன் ஒரு ஓட்டப்பந்தயத்துல நிக்கிறான் அப்படின்னால எல்லாரும் உற்சாகம் ஆயிடுவாங்க, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நினைப்பாங்க. விசில் ஊதுன உடனே ஓட ஆரம்பிப்பான், ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்கிடுவான். ஓடி முடிச்ச அடுத்த செகண்ட் சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரும் கைத்தட்டுவாங்க, அவனை பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவன் பள்ளியில் கலந்து கொள்ளும் பொழுது சுற்றி நின்ற அனைவரும் அவன் முதலிடத்தை பிடித்தவுடன் கரவொலி எழுப்பி அவனை பாராட்டுவார்கள். அவன் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தான். அங்க அவனுக்கு பிடித்தமான ஆசிரியர் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தார். கை தட்டவும் இல்லை, அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பும் இல்லை. இவனுக்கு ஒரே ஆதங்கம். நேரா அந்த ஆசிரியர்கிட்ட போனான். ஏன்னா அவனுக்கு பிடித்த ஆசிரியர் இல்லையா? அவர்கிட்ட போய், சார், எல்லாரும் நான் வின் பண்ண உடனே எனக்கு கை தட்டி எனக்கு பாராட்ட சொன்னாங்க, நீங்க மட்டும் ஏன் சார் எனக்கு கை தட்டி பாராட்ட சொன்னது அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஆசிரியர் சொன்னார், நீ கலந்து கொள்ள வேண்டிய போட்டி இதுவல்ல, உனக்கு இன்னொரு ஒரு போட்டி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே ஆரம்ப நிலைக்கு கொண்டு சென்று அவனுடைய பக்கத்துல கால் ஊனமுற்ற 2 மாணவர்களை 2 பக்கமும் நிற்க வைத்து இவர்களுடன் நீ இந்த ஓட்டப்பந்தயத்தை கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட நான் எப்படி ஓடுறது? அதுதான் உனக்கான உண்மையான போட்டி அப்படின்னு சொல்றாரு. விசில் ஊதுறாங்க. அவங்களோட கையை பிடிச்சிட்டு இருந்த அந்த மாணவன் கையை உதறி விட்டு கடகடாக ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறான். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததான். ஆனா சுற்றி நின்ற யாருமே கைத்தட்டல. நேர ஆசிரியர்கிட்ட போறான். இதுவரைக்கும் என்னை பாராட்டின எல்லாரும் இப்ப ஏன் என்னை பாராட்டல, நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க அப்படின்னு. நீ திரும்பவும் ஆரம்ப நிலைக்கு அவங்களோட சேர்ந்து அவங்களும் இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்குமாறு நீ அவங்களோட ஓடி வரணும் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப போறான். அந்த ஊனமுற்ற 2 மாணவர்களிடமும்
நான் மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறேன், நீங்க மெதுவா என் கையை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடாம என் கூடவே மூடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு அடியாக அவர்களோடு சேர்ந்து எடுத்து வைத்து அந்த பந்தய தூரத்தை நிறைய நேரம் எடுத்துக்கிறான். ஆனா அந்த பந்தய தூரத்தை முடிக்கும் பொழுது சுற்றி இருந்த அனைவரும் ஆனந்த கண்ணீருடன் அவனுக்கு கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிக்கின்றனர். அப்பொழுதுதான் அந்த ஆசிரியர்களுடைய முகத்தை பார்க்கிறார். அவனுடைய முகத்திலே சிரிப்பு. அவரும் கைப்பற்றுகிறார். பக்கத்துல போய், சார் இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல சார், உன்னுடைய படிப்பு உன்னை மற்றும் முன்னேற்றுவதற்காக இருக்கக்கூடிய படிப்பல்ல, உன்னை சுற்றியுள்ள படிக்க முடியாத பின்தங்கியுள்ள மாணவிகளுக்கும் உதவி செய்து நீ அவங்களையும் முன்னேற்ற மட்டும்தான் உன்னுடைய படிப்பிற்கான முழு அர்த்தம் உண்டு. நீ இந்த மனிதாபிமான செயலுடன் நீ செயல்பட்டினா நீ ஃபியூச்சர்ல ஒரு மனிதாபிமானம் உள்ள மருத்துவராகலாம், ஒரு மனிதாபிமானம் உள்ள வழக்கறிஞராகலாம், ஒரு மனிதாபிமானம் உள்ள இன்ஜினியர் ஆகலாம், ஒரு மனிதாபிமானம் உள்ள ஆசிரியராகலாம். நீ என்னெல்லாம் நினைக்கின்றாயோ அதை சாதிக்க வேண்டும் என்றால் உன்னுள்ளே ஒரு மனிதன் குடிகொள்ள வேண்டும். நீ மனித தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். படிப்பது மட்டும் உன் நோக்கம் அல்ல, நீ மட்டும் முன்னேறுவது மட்டும் உன் நோக்கம் அல்ல. கைப்பிடித்து கரம் கோர்த்து மற்றவரையும் நீ அரவணைத்து செல்லணும், அது மட்டுமே உன்னோட நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் நானும் உங்களுக்கு சொல்வேன். இந்த பள்ளி வாழ்க்கையில நீங்க நிறைய ஜாலியா இருப்பீங்க, ஏனோதானோ இருப்பீங்க. மற்றவங்களை பத்தி கவலைப்படுறது கொஞ்சம் பேர் மட்டும் கவலைப்படுவீங்க. மற்றவங்களை பத்தி புரிஞ்சுப்பீங்க, மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, மற்றவங்களை தோல் கொடுத்து அவங்கள உறுதுணையா இருந்து கொண்டு போவீங்க. எத்தனை பேர் நம்ம அக்காங்க டெய்லி இந்த வளாகத்தை கூட்டுறாங்க, குப்பை போடாம இருக்கணும்னு அவங்கள பத்தி மனித தன்மையோட நினைச்சு பார்க்கணும். அதை முதல்ல யோசிங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த மாத்திக்கணும். படிப்பு அடுத்த விஷயம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய மனித தன்மை வெளிப்பட வேண்டும். இந்த வளாகத்துல இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், யாருமே இந்த வளாகத்துல ஒரு சின்ன பேப்பரோ எதுவுமே போடக்கூடாது. சேகர்டாக் பிள்ளைங்க அப்படின்னா காலையில் சொல்லக்கூடிய விஷயங்களை மூளைக்கு கொண்டு போனால் சிந்தித்து செயல்படுவீர்கள், உங்களுடைய இதயத்திற்கு கொண்டு போனால் உணர்வுடன் செயல்படுவீர்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க நிரூபிக்கணும். அதே மாதிரி உங்க கூட இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய உறுதுணையாக இருந்து உங்க கிளாஸ்ல பின்தங்கிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவும் வளர்ச்சி அடையும், உங்களுடைய நோக்கத்தை உங்களால் அடைய முடியும். இதை மட்டுமே நம்முடைய இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவருடைய இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடப்பது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இறைவனை தொழுது அவருடைய இறை சித்தத்திற்கு கண்களை மூடி கைகளை குவித்து இறை வார்த்தைக்கு இதயத்தை திறக்கும். திருப்பாடல்கள் 25 இறை வசனங்கள் 4 மற்றும் 5. ஆண்டவரே, உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பரான கடவுள், உண்மையை நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான காலை பொழுதிலே எங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நாளை கொடுத்து உண்மை துதிப்பதற்காக இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நேரத்திலே எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவிகளையும் உங்களுடைய இறை பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் மனித உணர்வையும் தந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு உமது சித்தத்தில் பணிந்து நடந்து நல்ல பிள்ளைகளாக, மனித தன்மை உள்ள ஆசிரியராக, மருத்துவராக, விஞ்ஞானிகளாக, நீதிபதிகளாக, IAS அதிகாரிகளாக, இன்னும் பல பெரிய இடங்களை அவர்கள் சென்றடையும்படிக்காக அவர்களுக்கு நிறைவான அருளை பொழிந்தள்ள இறைவா என்றாடுகிறோம். இந்த நேரத்திலே அவர்களை வழி நடத்துகின்ற எங்கள் தாளாளர், தலைமை ஆசிரியர்,
அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், இங்கு பணிபுரியக்கூடிய உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தவர்கள். நாங்கள் அவர்களை வழிநடத்தி செல்லும் பொழுது படிப்பில் மட்டும் வழிநடத்தி செல்லாமல் அவர்களுடைய ஒழுக்க நெறிகளை அவர்களை முன்னேற்றும்படிக்காக எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். இந்த வளாகத்தில் உள்ள அனைவர்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நாங்கள் எடுத்து செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் நீரே உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தி இப்போதும் எப்போதும் என்றென்றும் எங்களோடு துணை நின்று எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி தூய பாதையில் எங்களை நடக்க செய்தலும் எங்கள் ஜபத்திலும் ஜீவனுள்ள எங்கள் தகப்பனே. ஆமென். அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் துணையாகவா. என் உறவானவா, என் உயிரானவா, என் வாழ்வெல்லாம் துணையாகவா. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோள்களில் என்னை சுமந்தவரே. கரங்களில் என்னை பொறித்தவரே, உன் தோள்களில் என்னை சுமந்தவரே. கருணையின் மழையே தெய்வமே, காலங்கள் கடந்த பரம்பொருளே. கண்ணின் மணியாய் காப்பவரே, தாய்மையின் உருவம் ஆனவரே. இசை நீட்டிய இறை உன்னை புகழ்வேன், உன் பதப்பணிவேன் மாவரனே. பொன்மரம் படைத்தவன் புகழினை பாடுவன், கருமுதல் காக்கும் தாயவனே, கருமுதல் காக்கும் தாயவனே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே. என் அன்பு தாயாக என்னை காக்கும் இறைவா, உனையன்றி சொந்தங்கள் வேறில்லையே.